வணக்கம். புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், ப்ராட்காஸ்டர்ஸ் ஆன் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு. வாரம் இந்த ப்ராட்காஸ்டர்ஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் ஏதோ ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம், ப்ராட்காஸ்டிங்கை பற்றி. இந்த வாரம் சரி என்னடா கண்டென்ட் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜியோகாரங்க ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. அது என்னது அப்படின்னா 11 டிவி சேனல்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஜியோவும் ஸ்டாரும் ஒன்றா இணைய போகிறாங்க அப்படிங்கிற பேச்சு என்றைக்கு வந்ததோ அன்றைக்கே தெரிஞ்சிருச்சு இந்த பிளாட்ஃபார்மில் பெரிய ஒரு மாறுதல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி சோனி மெர்ஜர் வந்து பயங்கரமாக டிலே ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. அது வந்து கேன்சலே ஆகிட்டு மறுபடியும் போய் நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஒன்றா இணைஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சோனிக்கிட்டே போயிட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா காம்படிஷன் வந்து ஜியோவும் ஸ்டாரும் ஒன்றா ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி வியாகாம் 18 நிறைய சேனல்ஸ் இருக்குது. 18 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற சேனல்ஸ் எல்லாமே ஜியோ தான். கலர்ஸ் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற சேனல் எல்லாமே ஜியோ தான். அப்படி இருக்கும்போது ஜியோ கிட்ட நிறையா சேனல்ஸ் இருக்குது. ஸ்டார்ஸ் கிட்ட சொல்லவே தேவையில்லை, ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ்லேயே 2-3 நாள் வச்சுருக்காங்க. அது போல் நேஷ்னல் ஜியோகிராஃபி இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து ஸ்டார் நெட்வொர்க் ஆக்சஸ் ஆகிட்டு இருக்குது. இது ரெண்டும் ஒன்றா சேரும்போது ஒரு பெரிய ஜெயிண்ட்டாக தான் உருவாக முடியும் இந்த ஃபீல்டில். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் அவ்வளோ சேனல்ஸ் வந்து மிக்ஸ் ஆக போகுது அப்படின்ட்டு பார்க்கப்பட்டது. இதுக்கு நடுவில் ஜியோ ஸ்டார் ஓடிடியும் February 14 லைவில் வந்திருக்கு. ஜியோ சினிமாவையும் ஹாட்ஸ்டாரையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜியோ ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆப்லேயே உங்களுக்கு கிரிக்கெட்டு, நேஷ்னல் ஜியோகிராஃபி, டாக்குமெண்ட்ரி, அது இல்லாமல் ஃபாரின் ஸ்டுடியோஸான HBO அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஸ்டுடியோஸோடைய கண்டென்ட்டுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆப்லேயே இத்தனை இதையும் நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆப்போனண்ட்டான சோனி சன் நெக்ஸ்ட்டுக்கு பயங்கர அடியாக தான் பார்க்கப்பட்டுச்சு. இந்த சோனி மெர்ஜர் வேறு ரிஜெக்டும் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் போய் வாலண்டியராக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டில் எக்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்ம 2 பேரும் ஒன்றா தான் சேர்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கான மறுபடியும் மறுபேச்சு வார்த்தையெல்லாம் போய்கிட்டு இருக்குது இந்த சோனி மெர்ஜருக்கு. இருந்தாலும் ஜியோட ஷேர் வந்து ஒரு காலத்தில் வந்து 298 300 கிட்ட ஆவரேஜாக 300 கிட்ட டச் ஆன ஜியோட ஷேரு இப்போ வெறும் 96 ஸ்ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட்டில் ஆப்போனன்ட் பார்ட்டி எல்லாமே பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆனதுனாலையும் இவர்களுடைய சோனி மெர்ஜர் வந்து டிலே ஆகி போயிட்டு இருக்கிறதுனாலையும் இதோட ஷேர் வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருந்திருக்கு. இப்படி தான் இருக்குது இந்த இந்தியன் மீடியா இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு. இப்படிப்பட்ட சமயத்தில் ஜியோவும் ஸ்டாரும் ஒன்றா இணைஞ்சதுக்கப்புறம் ஜியோ தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா March 15, 2025 நாங்கள் ஒரு 11 சேனல்ஸை நிறுத்த போகிறோம். அதுக்கான வியூவர்ஷிப்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் ரிப்பீட்டட் சேனல்ஸ்னால் இப்போ உதாரணத்துக்கு தமிழ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவி இருக்குது. அதுவும் இப்போ அம்பானி வாங்கிட்டாப்புல விஜய் டிவி ஸ்டார் குரூப்பை வாங்கினதுனால ஆல்ரெடி தமிழ்லேயே வந்து கலர்ஸ் தமிழ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் விஜய் சூப்பர்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் விஜய் டக்கர்னு ஒன்று இருக்குது. இத்தனை சேனல்ஸ் தமிழ்லே இப்போ ஒரே கம்பெனிக்குள்ளேயே வரப்போகுது. ஜியோவோட கம்பெனிக்குள்ளேயே வரப்போகுது. அதுமாரி உதாரணத்துக்கு இந்த சேனல்லாம் சொன்னது, அந்தமாரி தேவையில்லாத சேனல்ஸ்லாம் இருக்கும்ல, வியூவர்ஷிப் கம்மியாக இருக்குது, ரிப்பீட்டடான அதாவது சேம் கண்டென்ட் தான் ரெகுலி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 11 சேனல்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் இன்டெரக்டாக பாதிக்கப்படுற தமிழ் சேனல் ஒன்று தான். மற்ற எல்லாம் முக்கால்வாசி ஹிந்தி சேனலாக தான் இருக்குது. அதாவது பிண்டாஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. இது வந்து ஹிந்தி என்டர்டைன்மெண்ட். இவங்க ஆரம்பத்தில் பிண்டாஸ் ப்ளஸ்ஸு மியூசிக்கு மூவிஸு அப்படிலாம் வச்சுருந்தாங்க. இந்த சேனல் கடைசியில் இப்போ ஒன்று தான் இருக்குது. இதுவும் பல பேர் கை மாறி இருக்குது. இந்த சேனலில் லாஸ்ட்டாக ஜியோ கையில் வந்து அம்பானி அதுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாப்புல, இந்த சேனல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக ஒடியா லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ரவர்சியாகவே இருக்குது. அதாவது கலர்ஸ் தரப்புலேருந்து ஆல்ரெடி கலர்ஸ் ஒடியா அப்படிங்கிற சேனல் இருக்குது. ஸ்டார் தரப்புலேருந்து ஸ்டார் கிரண் அப்படிங்கிற சேனல் இருக்குது. இது ரெண்டுமே ஒன்றா மெர்ஜ் ஆகி ஜியோ குரூப்பில் இருக்கும்போது இப்போ ஜியோ தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கலர்ஸ் ஒடியாவை நாங்கள் வெளியே தூக்கி போட்டுடுறோம். அதாவது அந்த சேனல் எங்களுக்கு தேவையில்லை. March 15 அந்த சேனல் ஷட் டவுன் ஆயிரும். அது இல்லாமல் ஸ்டார் கிரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒடியா லாங்குவேஜ் சேனல் இருக்குல்ல, இதோட HD வெர்ஷன் மட்டும் நாங்கள் கட் பண்ணிக்கிறோம், SD நாங்கள் ரன் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு HD கட் பண்ணிட்டு SD மட்டும் ரன் பண்ணால் ரெண்டுமே ரன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அடுத்தது பர்சனலாக ரொம்ப பிடிச்ச சேனல் அப்படின்னா ஃபாக்ஸ் லைஃப் சேனல். இந்த ஃபாக்ஸ் லைஃப் சேனல் வந்து இன்னும் இதுக்கான ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி இந்த கேபிள் டிவி ஃபீல்டில் இருக்கும்போது இந்த சேனல் வந்து தனியாக ஆட் ஆன் பண்ணி கேட்ட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கும் கூட பர்சனலாக வந்து அந்த சேனல் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டிலேயே இந்த சேனல் இருக்காது, இந்த பேக்கேஜில் வராதும் போது இந்த சேனல் ஆட் ஆன் பண்ணால் நல்லாயிருக்கும், தனியாக அலக்காட்டில் இந்த ஒரு சேனல் மட்டும் ஆட் ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த
ஃபாக்ஸ் லைஃப் சேனல் நல்லா சமைக்கிறது, ட்ராவலு அந்த மாரி போடுவாங்க, நல்லாயிருக்கும். இந்த ஃபாக்ஸ் லைஃப் சேனல் வந்து ஸ்டார் நெட்வொர்க் வந்து அக்வயர் பண்ணுறாங்க. அதாவது ஃபாக்ஸ் கிட்ட இருந்து டிஸ்னி அக்வயர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஃபாக்ஸ் லைஃப்பை வந்து ஸ்டார் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருக்காங்க. இப்போ அடுத்த முதலாளியான அம்பானி கைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சேனல்லையே காணாமல் பண்ண போகிறாங்க. 2025 மார்ச் 15 ஃபாக்ஸ் லைஃப் சேனல் வந்து ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. அதாவது ஸ்டார் லைஃப் சேனலை ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. ரெண்டுமே ஹெச்டி ப்ளஸ் எஸ்டி வெர்ஷன் ரெண்டுமே வந்து ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. அதுதான் தெருக்கு தெரு ஒவ்வொரு யூடியூபர்ஸும் போய் விளாக் பண்ணுறாங்க, ஃபுட் விளாக் பண்ணுறாங்க, ட்ராவல் விளாக் பண்ணுறாங்கல்ல, அந்த சேனலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை போல் காசு கட்டி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எம்டிவி பீட்ஸ் அப்படிங்கிற சேனல் இதோட ஹெச்டி வெர்ஷன் எஸ்டி வெர்ஷன் ரெண்டுமே க்ளோஸ் பண்ண போகிறாங்க. விவேக் ஒரு படத்தில் சொல்லுவாப்புல எம்டிவியில் வர மாரி எம்பிட்டு போகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு இந்த எம்டிவி வந்து ஒரு 2006 2008 அந்த டைமிங்கில் வந்து இந்த சேனல் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. அடுத்ததும் ஒரு மியூசிக் சேனல் தான் VH1 மியூசிக். இந்த சேனலும் ரொம்ப பீக்கில் இருந்தது. ஒரு 2010 அந்த 2012 அந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வீடியோ ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட அப்ரிவேஷன். இதுவும் வந்து ஒரு ஃபாரின் சேனல், இந்தியாலேயும் இதோட டிரான்ஸ்மிஷன் இருந்துச்சு, அதுதான் VH1 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேனல்லையுமே ஹெச்டி வெர்ஷன் எஸ்டி வெர்ஷன் ரெண்டையுமே வந்து ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. காரணம் அப்படின்னா இதுக்கான வியூவர்ஷிப் வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது. இதுக்கான வியூவர்ஷிப் குறைஞ்சது அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த VH1ம் எம்டிவியும் அந்தளவுக்கு எம்டிவி மியூசிக்கும் அந்தளவுக்கு ஃபேமஸாக இருந்தது. இப்போ ஷட் டவுன் பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஆன்லைன் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. எல்லாருமே இப்போ ஸ்பாட்டிஃபை, Jio7 அப்படி விங் மியூசிக் இப்படி இதில் பாட்டு கேட்டு பழகிட்டு நாம் டிவியில் வந்து அவன் விளம்பரத்தை போட்டு பாட்டு கேட்குறவங்களுக்கு வந்து இப்போலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சில பேர்லாம் ஆடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொன்னால் யூடியூப்பில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துடும். நானே அப்படி தான் பாட்டு கேட்டுட்டு இருக்கிறேன். அதில் என்ன மெத்தட்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்தமாரி பாட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போலாம் யார் டிவியில் போட்டு பாட்டு கேட்குறது அப்படிங்கிறத கலாச்சாரம் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு வந்துருச்சு. இதுவும் ஒரு பெரிய தாக்கமாக பார்க்கப்படுது. அந்த காலத்துலலாம் மெமரி கார்டில் சாங் கேட்டு பாட்டு கேட்ட காலத்தில் இந்த சேனல்ஸ்லாம் ரொம்ப பீக்கில் இருந்திருக்கு. ஃபாரின் சேனல் எம்டிவி மியூசிக்கு வைபு அப்படி அந்தமாரி ரொம்ப பீக்கில் இருந்துச்சு இந்த சேனல். அடுத்தது காமெடி சென்ட்ரல். இந்த காமெடி சென்ட்ரல் எஸ்டி வெர்ஷனையும் ஹெச்டி வெர்ஷனையுமே ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. இந்த சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் டேரெக்டாக இந்தியன் சேனல் கிடையாது, இதுவும் ஃபாரின் சேனல். ஃபாரின் சேனல் கண்டென்ட் இந்தியாவுக்குள்ளே லைசன்ஸ் வாங்கி ஸ்ட்ரீம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ தான். இதையும் பிளாக் பண்ண போகிறாங்க மார்ச் 15 இதுதான் ஒரு 17 சேனல்ஸ் வந்து பிளாக் பண்ண போகிறாங்க. போதிய வரவேற்பு இல்லை அப்படிங்கிறதுனாலையும் சேம் கண்டென்ட் ஜியோக்கிட்டே இருக்குது, ஸ்டார் நெட்வொர்க்கில் இருக்கிற பழைய சேனல்ஸ்லேயும் இருக்குது. எதுக்கு ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிற காரணத்தாலையும் பிளாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஏற்கனவே சொன்ன மாரி விஜய் டிவி, கலர்ஸ் தமிழ். இதில் விஜய் டிவிக்கு தான் வரவேற்பு அதிகமாக இருக்கும், கலர்ஸ் தமிழுக்கு அந்தளவுக்கு ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபேஸ்புக்கில் மீம்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. அதாவது கவுண்டமணி சார் வீடியோ டெம்ப்ளேட்டாக போட்டுட்டு என் மொபைலில் இத்தனை படம் இருக்குடா, உங்கள்கிட்ட வந்து வெறும் இந்த கேஜிஎஃப் படம் மட்டும்தான் இருக்கா, கேஜிஎஃப் 1, 2 மட்டும்தான் இருக்கா, எத்தனை டக்கடா போடுவேன், நானே 10 படம் வச்சுருக்கேன்டா, வேணும்னா கேள்றேன், 4 படம் தரேன், அந்தமாரி ஃபேஸ்புக்கில் வந்து ட்ரோல் பண்ணாங்க. கலர்ஸ் தமிழில் போட்டதே ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் 11 சேனல்ஸ் வந்து டீஆக்டிவேட் பண்ண போகிறாங்க, போதிய வரவேற்பு கிடைக்கல அப்படிங்கிறதுனால. இதில் எந்த சேனல் மிஸ் பண்ணுறீங்க? ஏன்னா நான் மிஸ் பண்ணுறது வந்து ஸ்டார் லைஃப்பை நான் பார்க்க கிடையாது, ஃபாக்ஸ் லைஃபாக இருக்கும்போது பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அடுத்த வாரம் இதே சீரீஸில் ப்ராட்காஸ்டர்ஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வேறு ஒரு கண்டென்ட்டோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.